தமிழகத்தையே உலுக்கிய கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் குற்றவாளி யுவராஜ் பரோலில் வந்து தனது மகளின் பூப்புனித நீராட்டு விழாவில் பங்கேற்றுள்ளார். அப்போது அவர் பேசிய விஷயமும் சரி, அவரை இளைஞர்கள் கொண்டாடிய விஷயமும் சரி, பல்வேறு விவாதங்களை கிளப்பியுள்ளது. 5 மணிக்குள்ள நான் பிசினஸ் போகணும், 1 மணியோட டைம் முடியுது. எல்லாரும் கூட எடுக்கணும்னு எனக்கு ஆசை, முடியல. தவறா நினைச்சுக்காதீங்க. மறுபடியும் அடுத்த டைம் வர்றேன், பார்த்துக்குவோம். இவ்வளவு பேர் வந்து கிட்ட பேச முடியலங்கிறது எனக்கு ஒரு வருத்தமா சூழ்நிலை. மகனை பறிகொடுத்த கோகுல்ராஜ் தாயின் மனம் என்ன பாடுபடும் என்றும், ஒரு கொலை குற்றவாளியை இப்படி கொண்டாடலாமா என்றும் சமூக வலைதளங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த பொறியியல் மாணவர் கோகுல்ராஜ் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்த காரணத்தால் மர்ம கும்பலால் கடத்தப்பட்டு கொடூரமான முறையில் ஆணவ கொலை செய்யப்பட்டார். 2015ஆம் ஆண்டு நடந்த இந்த கொலை குற்றத்தில் பல ஆண்டுகளாக விசாரணை நீடித்தது. இதனையடுத்து முக்கிய குற்றவாளிகளாக கைதான தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவைத் தலைவர் யுவராஜ் மற்றும் அவருடன் சேர்ந்து 8 பேர் குற்றவாளி என்பது நிரூபணமான நிலையில் அனைவருக்கும் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது நீதிமன்றம். இதில் A1 குற்றவாளியான யுவராஜுக்கு 3 ஆயுள் தண்டனையோடு வாழ்நாள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. தீர்ப்பை அடுத்து சிறையில் இருந்து வரும் யுவராஜ் பரோலில் வெளியே வந்து சில தினங்களுக்கு முன்பு நடந்த மகளின் பூப்புனித நீராட்டு விழாவில் பங்கேற்றார். அவரது மனைவி ஏற்பாடு செய்த இந்த விழாவில் பங்கேற்க பரோல் வழங்கப்பட்ட நிலையில் கோவை மத்திய சிறையில் இருந்து காவலர்கள் பாதுகாப்புடன் வெளியே வந்த யுவராஜ் தனது மகளின் பூப்புனித நீராட்டு விழாவில் பங்கேற்றார். இதற்காக சங்ககிரி பகுதியில் திரண்ட தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினர் யுவராஜை வரவேற்றனர். சங்ககிரியில் உள்ள எவரெஸ்ட் திருமண மகாலில் நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. அப்போது தீரன் சின்னமலை பேரவையினரை சந்தித்த யுவராஜ் 5 மணிக்குள் சிறைக்கு செல்ல வேண்டியிருப்பதால் எதுவும் பேச முடியவில்லை. அனைவரையும் சந்தித்தும் பெரிதாக பேச நேரமில்லை. நான் முழு தைரியமாக இருக்கிறேன், எது பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்றார். 5 மணிக்குள்ள நான் பிசினஸ் போகணும், 1 மணியோட டைம் முடியுது. எல்லாரும் கூட எடுக்கணும்னு எனக்கு ஆசை, முடியல. தவறா நினைச்சுக்காதீங்க. மறுபடியும் அடுத்த டைம் வர்றேன், பார்த்துக்குவோம். இவ்வளவு பேர் வந்து கிட்ட பேச முடியலங்கிறது எனக்கு ஒரு வருத்தமா சூழ்நிலை. அப்போது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் அனைவரும் மாவீரா என்று கோஷமிட்டனர். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் ஆணவ கொலையில் வாழ்நாள் சிறை தண்டனை பெற்ற முக்கிய குற்றவாளியை ஒரு மாவீரனாக கொண்டாடுவதா? இப்படி செய்வது மகனை இழந்து நிற்கும் கோகுல்ராஜின் தாயை காயப்படுத்தாதா? அவரது உணர்வை புண்படுத்தாதா என்று சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அன்றைய நாள் பரோல் முடிந்து யுவராஜ் மீண்டும் கோவை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டாலும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் அவரை கொண்டாடிய விதம் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. 5 மணிக்குள்ள நான் பிசினஸ் போகணும், 1 மணியோட டைம் முடியுது. எல்லாரும் கூட எடுக்கணும்னு எனக்கு ஆசை, முடியல. தவறா நினைச்சுக்காதீங்க. மறுபடியும் அடுத்த டைம் வர்றேன், பார்த்துக்குவோம். இவ்வளவு பேர் வந்து கிட்ட பேச முடியலங்கிறது எனக்கு ஒரு வருத்தமா சூழ்நிலை. நான் முழு தைரியமா இருக்கேன், எதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம்.